ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் சோதனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து விடுகிறோம். இந்த அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை பற்றி பல கேள்விகள் நம்முடைய மனதில் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஏன் அந்த சோதனை, எனக்கு ஏன் அந்த வேதனை, எனக்கு ஏன் அந்த போராட்டம், எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, இப்படி நம்மை நாமே கேட்டுக்கொள்கிற பல நாட்கள் இருக்குது. அடுத்தபடி போய் சொல்லுவோம், நம்மளாம் அநியாயம் பிடிச்சவன் வாழ் தான் நல்லா இருக்கான், ஆனால் நம்ம நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் நமக்கு இப்படி பிரச்சனை வருது, வியாதி வருது அப்படின்னு பல நேரங்களில் நம்முடைய புலம்பல்களை மற்றவர்கள் தெரிவிப்பது உண்டு. இந்த ஏன் 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 என்று கேட்கிற கேள்விக்கு மனிதனால் பதிலே சொல்ல முடியாது. அதுக்கு பதில் எங்கே இருக்குது அப்படின்னா பைபிளில் தான் இருக்குது. வேதம் என்ன சொல்கிறது பாப்போமா? வாசிக்க கேட்போம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அதான் மேட்ரு. நம்மை பொன்னாக விளங்க வைப்பதற்குத்தான் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். இந்த அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியை நீங்கள் பலவிதமான போராட்டத்தோடு, நிந்தைகளோடு, அவமானத்தோடு, நெருக்கத்தோடு, வியாதிகளோடு நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். எனக்கு ஏன் இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நீங்கள் உங்களோட மனதுக்குள்ளே ஒரு நிறைய மறந்துடும். ஆண்டவருக்கு தெரியாதோ அப்படின்னு இருக்கும். நம்ம மனதில் நினைப்பது கூட தேவன் அறிந்திருக்கு. ஒன்றும் கவலைப்படாது. எத்தனை சோதனை வந்தாச்சு, தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே முடியாது. யோபுடைய வாழ்க்கை பார்த்தீங்களா? அவன் பிசாசு ஆண்டவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வரான். அவன் யோபு சொல்கிறான், நான் சோதித்த பின் பொன்னாக. நீங்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களை பொன்னாக விளங்க பண்ணுவார். விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யார், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தேவன் வைத்திருக்கிறதான அல்ல அனுமதித்திருக்கிறதான காரியங்கள் தான் இந்த சோதனை, வியாதி, பலகீனங்கள், தோல்விகள். இது நமக்கு நிரந்தரமானதல். நமக்கு நிரந்தரம் என்ன அப்படின்னா தேவன் நம்மை பொன்னாக விளங்கச் செய்வது தான் நிரந்தரம். வேத புஸ்தகத்தில் பல தேவனுடைய மனிதர்களை குறித்து பார்க்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஈசாக்கை கொண்டு போய் பலியிட்டு பிடிக்காது. இன்னும் அவ்வளோ விவரம் தெரியாத ஆள் ஆண்டவர் கிடையாது. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் என்பதை, விசுவாசத்தில் அவன் ஒரு தங்கத்துக்கு சமானம், அவன் பொன்னானவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அதை பிள்ளையை கொண்டு பலியிடுனா அவன் தைரியமாக போனான், விசுவாசத்தோடு போனான். அதனால் ஒன்றும் சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு இருக்கணும். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் எதையும் ஜெயிக்கலாம். எந்த சோதனைகள் வந்தாலும் சரி, தேவன் நமக்கு என்ன செய்வார்? மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனுடைய முடிவை பாருங்கள். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான், ஆனால் அதே பிள்ளையோடு திரும்பினான். ஆனால் ஆண்டவருக்கு அவன் பலி செலுத்திட்டு வந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அங்கே என்ன செய்து அமைந்திருக்கிறதே பாருங்கள். யோபு சோதிக்கப்பட்டான், பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம். ரெட்டிப்பான நன்மைகள் பார்த்தீங்களா? அவருக்கு இருந்த ஆசீர்வாதம் காணாதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை, வியாதி, நெருக்கத்திற்கு பின்பாக ஒரு ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தந்து கர்த்தர் நடத்துவார். காட் பிளஸ் யூ.